குட்டீஸுகளா, ரெடியா? கதை கேட்க வாங்க. குட் மார்னிங். ஒரு மரங்கள், சேர்ந்த மரங்களா நிறைய இருக்கக்கூடிய ஒரு குளம். அந்த குளத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஃப்ராக் இருக்கும், ஃபிஷ் இருக்கும். இந்த மாதிரி இந்த குளத்துல வாழ்ந்து வருமா. அந்த குளத்தங்கரையில் இருக்கிற மரத்துல பேர்ட்ஸ் இருக்குமா. அந்த குளத்துல அந்த கரையில 2 ஸ்வான் இருக்குது. ஸ்வான்னா என்ன? அன்னப்பறவை. அந்த 2 அன்னப்பறவையும் அங்கே டாட்டாஸ் இருக்குமா. அந்த பேர்ட்ஸ் என்ன செய்யும்? தண்ணியில் ஸ்விம் பண்ணுற பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே அழகாக விளையாண்டு அதில் குளிச்சுட்டு அது தேவையான ஃபிஷ்ஷை எல்லாம் அது பிடிச்சி சாப்பிட்டு போகுமா. அதுதான் அந்த ஸ்வான் அங்கே இருக்குமா. இந்த ஸ்வானுக்கு டாட்டாஸ் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த டாட்டாஸ்னா என்ன? ஆமை. அந்த ஆமை என்ன செய்யுமா? கரையில் வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு திருப்பி கரைக்கு மேலே வந்து ஏறிக்கிடுமா. ஏறி விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது பயங்கர வாயாடியா அந்த ஆமை. யார் வந்தாலும் விடுறது இல்லையா. அந்த ஆமையை பார்த்தவொன்னே எல்லாரும் ஓடுவாங்களாம். இதை உட்கார்ந்துருக்கிறான், நம்ம தப்பிச்சு ஓடி போயிடுவோம். அந்த பாதையில போற எல்லாமே ரேபிட்ல இருந்து தொடங்கி பேர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே பயந்து ஓடிடுவாங்களாம். இப்படி ஓடிட்டு இருக்கும்போது அது 2 பேரும் நல்லா இருந்துட்டு இருக்கும்போது அது திடீர்னு மழை இல்லாம போயிடுது. மழை இல்லாம இருந்த உடனே இந்த ஸ்வான் என்ன செய்யுது? இந்த குளத்துல இனிமேல் தண்ணி வத்தி போயிடும், நம்ம வேற இடத்துக்கு போயிடலான்னு அது நினைக்குது. அப்போ 2 பேரும் என்ன சொல்றாங்க? அந்த டாட்டாஸ் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்றாங்க, இந்த தண்ணி வத்தி போயிடும் போல, நாங்க வந்து வேற குளத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னை விட்டுட்டா போக போறீங்க? என்னை விட்டுட்டு போகக்கூடாது, நான் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, காலமெல்லாம் உங்களோடைய வாழ்த்துட்டேனே, என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அது சொல்லுது. சொன்ன உடனே இது சொல்லுது, உங்களை நான் கூட்டிட்டு போறது ரெடியா இருக்கிறோம், ஆனா உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம், பேசிக்கிட்டே இருக்கிறேன், அதனாலதான் உங்களை கூட்டிட்டு போக எங்களுக்கு பயமா இருக்குதுங்குது. 2 ஸ்வானும், ஒரு ஸ்வான் இன்னொரு ஸ்வான்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்டு கூட்டிட்டு போகாம எப்படியாவது ஐடியா பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம் அப்படிங்குது. அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நீ கேட்பையா? இன்னொரு ஸ்வான் சொல்லுது. சொல்லுன்னு சொன்ன உடனே ஒரு நீளமான குச்சி எடுத்துட்டு வருவோம். அந்த குச்சியை ஒரு எண்டுல நம்முடைய பீக்கு, அதாவது நம்ம வாயால கவ்விக்கிடுவோம். இன்னொரு பக்கம் ஒரு ஸ்வான், இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்வான். இந்த நடுவில் உள்ள போர்ஷனை இந்த டாட்டாய்ஸை பிடிச்சிட்டு கவ்விட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு சொன்னவொடனே, நல்ல பெஸ்ட் ஐடியா தான், ஆனால் அது வாயை மூடணுமே, வாயை திறந்து பேசாமல் இருக்கணுமேன்னு இந்த ஸ்வான் சொல்லி கவலைப்படுதுங்க. அப்புறம் அந்த டாட்டாய்ஸை போய் சொல்லுதுங்க, உங்களை நான் கூட்டிகிட்டு போக ரெடி ஆகிட்டோம், ஆனால் எங்கள் பேச்சை நீ கேட்கணும், நீ தான் வாயாடியாச்சே, வாயவே மூட மாட்டையே, நாங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கு நீ ஒப்புக்கொண்டுட்டா உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் எப்போ போவோம்னு இந்த டாட்டாஸ் கேட்குது. இந்த மாதிரி ஐடியா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது. ஐடியா பண்ணினப்புறம் ஒரு நீளமான ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு வந்து அந்த டாட்டாஸ்ட சொல்லுது, இந்த மாதிரி நடுவில் உள்ளதை நீ கடிச்சிட்டு வர்ற, வாயை திறந்து ஏதாவது பேசணும்னு நினைச்ச பொத்துன்னு கீழே விழுந்துருவ, அப்புறம் நீ செத்து போயிடுவ, ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லை நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொன்ன உடனே ஒரு எண்டை ஒரு அந்த ஸ்வான் பிடிச்சுக்கிட்டது, இன்னொரு எண்டை இன்னொரு ஸ்வான் பிடிச்சுக்கிட்டு நடுவில் அந்த டாட்டாஸை தூக்கிட்டு பறந்து போறாங்க. பறந்து போகும்போது இந்த டாட்டாஸ்க்கு என்ன மனசுல தோணுது, உலகத்துல இதுவரைக்கும் எந்த ஆமையும் பறந்ததில்லை, இவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குதே, சந்தோஷப்படுது, மனசுக்குள்ள என்னென்னமோ நினைக்குது. இந்த சந்தோஷத்துக்கு யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைக்குது. சொல்லலைன்னா தலை வெடிச்சு போயிடுமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கும்போது, அம்மாடி நமக்கு கண்டிஷன் போட்டுக்கிறாங்க, நம்ம கண்டிஷன் படி நடத்தக்கூடணும், நம்ம வாய் திறக்கக்கூடாதுன்னு அது நினைச்சுக்கிடுது. சரி, பறந்து இப்படியே போயிட்டு இருக்கும் போது கீழே ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பிள்ளைகள் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இருந்தோம்னா மேலே போற இந்த 3 பறந்து போறதை பார்த்த பொண்ணு, ஸ்வான் பறக்கிறது சாதாரணம், இந்த டாட்டாய்ஸ் பறக்கிறதானே ஆச்சரியம். இது பாருடா, மேல டாட்டாய்ஸ் பறக்குது கத்துறாளுகள். உடனே இதுக்கு சந்தோஷம் தாங்கலை. நம்ம என்ன செய்து உடனே வாய் தந்து, அட என்ன பாருங்கடா நான் பறக்கிறேன்டான்னு சில்ல பொத்துன்னு கீழே விழுந்துடுச்சான். இல்லை வாய் அந்த பிடியிலேருந்து வாய் வந்துருச்சு இல்லை, விழுந்த உடனே அது ஓடு தனியா போச்சான், செத்து போச்சான். அப்போ இந்த ஸ்வான் சொல்லிச்சான், நான் தான் சொன்னேனே நம்ம கண்டிஷனுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டாட்டு, நீ தானே கூட்டிட்டு போய் சொன்னேன், இப்போ பாரு பாவம் அது செத்து போச்சு பார்த்தியா. அது அப்போ சொல்லிச்சான், அந்த ஸ்வான் சொல்லிச்சான், அது நாக்கால தான் அது கெட்டு போச்சு, இதுக்கு காரணம் நம்ம இல்லை அப்படின்னுதான். அதனால பாருங்க, திருவள்ளுவர் யாகாவா
யாகாவாராயினும் நாகாக்க காவாக்காய் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. நம்முடைய நாக்கை நம்ம காப்பாத்திக்கிடலைன்னா, அளவோட பேசலைன்னா அந்த நாக்காலேயே நமக்கு ஆபத்து வந்துரும்னு ஒரு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாங்க. அதனால வளவள நம்ம பேசக்கூடாதான். இப்ப பேசாம இருக்க, அதிகம் பேசுறவன் வாயாடி, பேசாதவன் ஊமைன்னு இருக்கிறான். அதனால நம்ம என்ன செய்யணும்? பேசக்கூடியதை அளவா பேசணும், நிறைய பேசணும். இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான்? அந்த நாக்கை பார்த்தீங்களா, வாய்க்குள்ள வச்சு 32 சோல்ஜர்ஸை காவலுக்கு வச்சிருக்கிறான், சிப்பாய்களை, போலீஸ்காரங்க. அந்த 32 பேர் நம்மளை காவ காக்குறாங்க அந்த நாக்கை. இந்த மாதிரி தேவையில்லாம வெளியே வந்து பேசி மாட்டிக்கிடாத, மாட்டிக்கிட்டேன்னா உனக்கு தான் ஆபத்துன்னு அந்த போலீஸ்காரவங்க அப்பப்போ வான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அதனால நாவை காக்கிற வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையும் கூட. அதனால நம்ம பேசணும், அதிகமா பேசக்கூடாது, தேவையை பேசணும், டைம் அறிஞ்சு பேசணும். குட்டீஸ்களா, அறிவாக பேசணும், அளவாக பேசணும், ஆக்கத்திற்கு பேசணும். ஆனா பேசாம இருந்துட்டேன்னு வச்சுக்கிடுங்க, உங்களை உரிமையெல்லாம் பறிச்சுடுவாங்க. அதனால நம்ம பேச வேண்டியதை அழகா அறிவா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் நல்லா பேசி, நல்ல முறையில பேசி உங்க ஃப்ரெண்ட்ஸை தக்க வச்சுக்கிடுங்க. இந்த ஆமை மாதிரி போயிடாதீங்க. நம்ம வாயாடவே வேண்டாம். வாயாடாம நல்லவர்கள்னு பேச எடுப்போமா? சரி, காலத்தறிஞ்சு நம்ம செயல்படுவோம். குட்டீஸ்களா, வணக்கம், பாய்.